ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஆர் சென்சேஷன் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை காஜல் அகர்வால் 40 வயசு ஆயிடுச்சு. நடிகை காஜல் அகர்வாலுக்கு இன்னும் அந்த கவர்ச்சி அழகு குறையாமல் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய உடல் அழகை. அந்த உடல் அழகை மெயின்டைன் பண்ணுற அழகையே வந்து ஒரு வீடியோவை போட்டிருப்பாங்க. அதாவது ஒர்க் அவுட் வீடியோஸ். அதுலேயே வந்து சூப்பராக தன்னுடைய தொப்புள் அழகையும் சரி, தன்னுடைய பின்னழகு, முன்னழகு எல்லாமே வந்து அந்த ஒர்க் அவுட் வீடியோலேயே வந்து காட்டுவாங்க. ஸோ தன்னுடைய ரசிகர்களுக்கு, ஃபேன்ஸுக்கு எப்படி குஷிப்படுத்தணும் அப்படின்றது நடிகைக்கு தெரியாதா? இத்தனை 10, 15 வருஷமாக வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து லீட் ஆக்ட்ரஸாக இருக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அங்கே கவர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சாலும் தள்ளி விட்டுருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் கவர்ச்சியும் காட்டி, அவங்களுடைய பல்ஸும் வச்சு நடிப்பு திறமையும் காட்டி, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நடிகை காஜல் அகர்வால். ஸோ அனுஷ்காவுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்து காஜல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியாதா? அப்படின்ற வகையில் தான் வந்து அவங்களுடைய வீடியோஸ் கவர்ச்சி எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டில் நடிகையுடைய தொடை அழகும், முன்னழகும், உள்ளாடையே இல்லாத முன்னழகுன்னு சொல்லி தன்னுடைய கவர்ச்சியை பிரம்மாண்டமாக காட்டியிருக்கிறாரு. ஸோ நடிகை காஜலுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. உடனே வந்து குழந்தையும் வந்து பிறந்துச்சு. ஆக்சுவலாக 2020 6 வருஷம் ஆகுது. அப்போவே கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ இதனால் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அப்படியே ஒதுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சினிமாவுக்கு அப்புறம் உள்ளே திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கப்புறம் நடிகைக்கு வந்து குழந்தை பிறந்தா, கல்யாணமானாலே வந்து ஒதுக்கிடுறாங்க. இதெல்லாம் வந்து தப்பு. எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பேசியிருந்தாங்க. சர்ச்சைக்குரிய பேச்சு காஜல் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து திரைமறைவில் பல ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, உங்களுடைய கவர்ச்சியை வந்து திரும்பவும் கட்டவிழ்த்து விடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான நெருக்கமான வட்டாரங்கள் அட்வைஸ் கொடுக்க, நடிகை காஜல் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய கவர்ச்சியை வந்து கட்டவிழ்த்து விட்டுட்டே இருக்காங்க. என் பிக்கினி கூட போட்டாங்க ரீசெண்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து புருஷன் கூட எடுத்த ஃபோட்டோவை வந்து ஒரு கண்ணாடி கூண்டில் நின்று எடுக்கிற மாதிரி எடுத்து கீழேருந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி அடித்தாங்க. ஸோ அது வந்து வைரலாக மாறிச்சு. ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்காக காஜல் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏராளம். அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப்பில் பார்த்தீங்களா, தன்னுடைய பெரிய முன்னழகை வந்து அப்படி அப்பட்டமாக காட்டுற விதமான கவர்ச்சியாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ஃபிலிம்ஃபேரில் போடுற கவர்ச்சியாக இருக்கட்டும். ஸோ எத்தனையோ நடிகைகள் வந்து போனாலும் காஜல் பின்னாடி இத்தனை கேமரா சுற்றுது பார்த்தீங்களா? ஸோ அதனாலேயே வந்து இவங்க லைம் லைட்டில் இருக்காங்க. அவங்க போடக்கூடிய கவர்ச்சிகரமான ஆடை, வடிவமைப்பு, ஃபேஷன் டிசைன் எல்லாமே வந்து ஹிட் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய தன்னுடைய தொடை அழகை, அக்கள் அழகு, முன்னழகு எல்லாமே வந்து கவர்ச்சிகரமாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க திரும்பவும் கவர்ச்சிக்கு வந்துட்டாங்க. நிறைய கவர்ச்சி இது மேல் காட்டுவாங்க அப்படின்றத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்